தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. திருவள்ளூர் களம்பாக்கத்தைச் சேர்ந்த இளைஞர் தேனியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். காதல் திருமணம் செய்த அந்த இளம்பெண்ணை மீட்க காதலனின் தம்பியான 17 வயது சிறுவனை கடத்திய வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் புதிய பாரதம் கட்சி தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்திக்கும் தொடர்பிருப்பதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனால் அவரிடம் விசாரணை நடத்த ஜெகன்மூர்த்தி வீட்டிற்கு திருவள்ளூர் எஸ்பி தலைமையிலான போலீசார் சென்றனர். ஆனால் அவர் தலைமறைவாகிவிட்டதாக கூறி தேடி வந்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி பூவை ஜெகன்மூர்த்தி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை தள்ளுபடி செய்த ஹைகோர்ட் தலைமறைவாக உள்ள ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய தனிப்படை அமைத்து உத்தரவிட்டது. ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பில் வக்கீல் ராம்சங்கர் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். அதில் குற்றம் சாட்டப்பட்ட சக நபர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மனுதாரர் ஜெகன்மூர்த்தி இந்த வழக்கில் சிக்க வைக்கப்பட்டுள்ளார். பரிசீலிக்காமல் முன்ஜாமீன் மனுவை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. வழக்கு விசாரணைக்கு மனுதாரர் தொடர்ந்து ஒத்துழைப்பு அளிக்கும் சூழலில் காவலில் எடுத்து விசாரிப்பது அவசியம் என ஹைகோர்ட் தெரிவித்திருப்பது தவறானது. மனுதாரர் கைது செய்யப்பட்டால் தொகுதி மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அரசியல் பழிவாங்கும் நோக்கில் கைது செய்ய எடுக்கப்படும் நடவடிக்கையை தடுக்க முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மனோஜ் மிஸ்ரா என் கோட்டீஸ்வர சிங் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர். ஆள்கடத்தல் வழக்கில் ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய தடை விதித்து பிணைத் தொகையாக 25,000 ரூபாய் செலுத்தவும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது.